ஸோ ஹலோ வியூவர்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்யூச்சரில் வந்துட்டு டெக்னாலஜிங்கிறது சும்மா சூப்பராக வளர போகுதுன்னு தெரியும். ஆனால் இப்போவே வந்துட்டு ஃப்யூச்சரில் என்னென்ன டெக்கில் வந்துட்டு என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே அவங்க டெஸ்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு 10 கேட்ஜெட் மேலே சொல்ல போகிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்மளாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் பல பேர் வந்துட்டு பல வீடியோஸை பார்த்துட்டு நம்மளும் பைக்கில் நிறைய ஸ்டண்ட்டெலாம் வச்சு ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கீழே விழுந்து பல் உடஞ்சா பரவாயில்ல, மொத்த எலும்புமே உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் என்ன புத்தூர் கட்டு, நம்ம ஊரில் உள்ள வைத்தியம் மாதிரி புத்தூர் கட்டு போடுவாங்க. இல்லைன்னா ஒரு பிளேட் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் வீட்டில் போய் உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இதுக்குன்னே ஒரு டெக்னாலஜி இருக்குது. என்ன அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு 3D பிரிண்டட் இங்க் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்களே வந்துட்டு ஒரு போனை பிரிண்ட் பண்ண முடியுமா. அந்த போன்லேயுமே கால்சியம், அதுக்கப்புறம் நம்ம போனில் என்னென்னலாம் மினரல்ஸ் இருக்கோ அத்தனை மினரல்ஸுமே அந்த போன்லேயே இருக்குமாமா. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஹைப்பர் எலாஸ்டிக் போனுன்னு சொல்லுவாங்களாமா. ஸோ அப்படி வந்துட்டு இந்த இடத்துல உடஞ்சிருக்கா அதே மாதிரி டக்குன்னு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே பிரிண்ட் பண்ணி ஆஃப்டர் வச்சுருவாங்களாமா. ஸோ இந்த டெக்னாலஜி வந்துட்டு வெறித்தனமாக இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி இது ஒரு இங்க்குங்கிறனால, அதே மாதிரி இது ஒரு பிளாஸ்டிக் கிடையாது, அதே மாதிரி இது இங்க்குங்கிறனால பிரச்சனையே வராது. ஸோ அந்த எந்த உடஞ்ச போனுக்கு பாதியோட பாண்ட் ஆயிக்குமாமா. ஸோ நல்லா இருக்குல்ல இந்த டெக்னாலஜி, கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அதே இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்யூச்சர்லலாம் நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து அமெரிக்காக்கோ இல்லை லண்டனுக்கோ நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பதிலாக காரில் போயிடலாம், அதுவும் பறந்துக்கிட்டு. என்னடா வளர்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃப்ளையிங் கார்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த ஃப்ளையிங் கார்ஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு COVID-19 அது வர்றதுக்கு முன்னாடியே 2019 அதாவது 2019 அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ இது வந்துட்டு இந்தியாவிலே சில கம்பெனிஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, வெளிநாட்டில் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்துட்டு CES அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு வெற்றிகரமாக இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பேட்டரியில் எலக்ட்ரானிக், அதாவது பேட்டரியில் தான் ஓட போதாமாம். ஸோ அதேனால் நீங்கள் 45 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 10 நிமிஷம் ஓட்டிக்கலாமாம். ஸோ அதேமாதிரி வந்துட்டு இது வந்துட்டு டெக்ஸ்டான் அப்படிங்கிற கம்பெனியும் இந்த ஃப்ளையிங் டாக்ஸியை வந்துட்டு ஓட்டுறதுக்கான அதாவது இது கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. ஸோ அது வந்துட்டு இப்போ செக்கிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ சில கவர்னர்ஸோட இதை வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் காரில் நம்ம இனிமேல் பறந்து தான் போகிறோம். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு ஓகே இப்போ நம்ம தேர்டுக்கு போயிடலாமா. ஸோ இப்போ நம்மளாம் ட்ராவலிங்கில் இருக்கும் போது இந்த மவுஸ், இப்போ நம்ம லேப்டாப்பில் எடுத்துகிட்டு போகிறோன்னா மவுஸ் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்போது கீபோர்டு தேவைப்பட்டுன்னா அதே லேப்டாப்பில் இருக்க போகுது. இப்போது ஹெட்ஃபோன் கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் மவுஸ் வந்துட்டு தேவைப்படும். ஏன்னா இப்போல்லாம் லேப்டாப்பில் வந்துட்டு அந்த ட்ராக் பேடு வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு மோதிரங்கிறது எல்லாருமே போட்டுருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோதிரம் மாதிரியே ஒரு மவுஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்வைப் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணலாம், லெஃப்ட் கிளிக் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மவுஸாக இருக்குல்ல. இது மவுஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ரிங்காக இருக்குல்ல. ஸோ ஃப்யூச்சரில் இனிமேல் வந்துட்டு நீங்கள் மவுஸ் வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஒரு பெரிய தலையிலே இது பண்ணிக்க வேணாம். ஸோ நீங்கள் ரிங்கை கையில் போட்டுக்கிட்டு எப்படியா அப்படின்னா முடிஞ்சிட போகுது ஃப்யூச்சரில். ஓகே, என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த டெக்னாலஜி வந்துட்டு தமிழ்நாட்டில் கூட பல கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறாங்க, இந்தியாவில் பல கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் இன்னும் நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு இதை ட்ரை பண்ணாங்க. அப்படி என்னடா டெக்னாலஜி அப்படின்னா காற்றுலேருந்து தண்ணி எடுப்பது. இது காற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறதான்னா இது ஒரு ப்ராசஸ் மூலமாக அதை எடுக்கிறாங்களாம். ஸோ இது வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு பியூரிஃபிகேஷன் வாட்டர் வருமா. ஸோ எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் வேணும்னாலும் பியூரிஃபை பண்ணி எக்ஸ்ட்ரா மினரல்ஸோடு உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புலான காஸ்ட்டும் ஏறும் இறங்கும், ஓகேவா. ஓகே, இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா இருக்காது, பட் இந்தியாவில் இது தேவை இருக்குன்னா அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நிறையா ரிவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரிவர்ஸ்லாம் வற்றி போகக்கூடாது.
அட்ரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு தண்ணி அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான தண்ணி கூட அவங்கள்ட்ட இல்லை. ஸோ தண்ணியில் கொஞ்சம் மினரல்ஸ் இருக்கும். அந்த மினரல்ஸ் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் வாழ்கிற மக்கள்கிட்ட இல்லை. ஸோ இந்த இது வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபணமும் இல்லை. என்னது நெட்வொர்க் ஆஃப் ஆயிடுச்சு. சரி அந்த லைட்டை போடுங்க நெட்வொர்க் வரும் அப்படின்னா, லைட்டை போட்டு எப்படா நெட்வொர்க் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைஃபை இருக்குது. லைஃபை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், வைஃபைனா ஒயர்லெஸ் ஃபெசிலிட்டி, லைஃபைனா லைட் ஃபெசிலிட்டி. ஸோ இதுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ அதில் வந்துட்டு லைட்டை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருமாம். ஸோ அந்த மாதிரியான லைட்டில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ அதனால அந்த நெட்வொர்க் வந்து சும்மா ஸ்பீடாக இருக்குமாம். ஸோ இதில் இருக்கிற இது ஒரு அட்வான்டேஜ் நல்லாயிருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாலில் லைட்டை போட்டு நான் ரூமில் ஜாலியாக பெட்டில் உட்காந்துட்டு நான் ஜாலியாக யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்பேன்னா அது பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல என்ன லைட் இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் அப்படியே அப்கிரேட் ஆகும்போது நீங்கள் எந்த இடத்துல லைட்டை போட்டோம்னாலும் நெட்வொர்க் வர அளவுக்கு சான்சஸ் இருக்குது, சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த லைஃபே வந்துட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடை நம்ம என்ன பண்ணுறோம், குப்பையில் போடுவோம். அதாவது சாப்பிட்டு அந்த மிச்சம் இருக்கிற வேஸ்ட் வந்துட்டு குப்பையில் போட்டுருவோம். ஸோ ஆனால் இனிமேல் வந்துட்டு அப்படி பண்ணணும்னு தேவையில்ல. ஒரு டஸ்ட்பினில் போட்டிங்க, அந்த வேஸ்ட்டில் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்டிலைசராக தரப்போகுது. எஸ், இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பினை வந்துட்டு ரெனஸ்லஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஃபுட் வேஸ்ட் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் நிமிஷம் கழித்து உங்களுக்கு வந்துட்டு கம்போஸ்ட் ஃபர்டிலைசர் கிடைக்கும். இந்த ஃபர்டிலைசரை தூக்கி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸில் போட்டிங்கன்னா அது நல்லாவே வளரும். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வேஸ்ட்டை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறனால அதாவது வந்துட்டு நம்ம ஒருத்தன் போடுறனால எப்படி இந்த அளவுக்கு வேஸ்ட்டு ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த நாட்டில் உள்ள எல்லாருமே போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ டன் கணக்கில் வரும். ஸோ இப்போ டன் கணக்கான குப்பையை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபர்டிலைசர் வருமா, ரொம்ப நிறைய வேஸ்ட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா 700 கிராம் அளவுக்கு உங்களால் ஃபர்டிலைசரை எடுத்துக்க முடியுமா மேம். ஸோ இட்ஸ் யூஸ்ஃபுல் ஒன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் டிவைஸ். இது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ். இதுக்கு பேர் வந்துட்டு ஆல்டிரிஜோ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் கிளிப்பு காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏஐ கண்ட்ரோல் மாதிரி மாறிடுவீங்க. ஃபுல்லாக வந்துட்டு டிசபிலிட்டி பீப்புளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட போகிறீங்க, 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தூக்கி உங்களோட கார்ட்டுக்குள்ளே போட்டுட்டு இது எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இப்போ அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பில் கவுண்டரில் போய் பார்க்கும்போது தான் தெரியும், என்னடா அது இவ்வளோ ரேட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நமக்கு இது வரும். ஸோ இனிமேல் அப்படி பண்ணாமல் இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ நீங்கள் 4 ப்ராடக்ட் தூக்கி போடுறீங்கன்னா அதுக்கான ரேட்டை அதுவே பார்த்து சொல்லிடுமாம். சரி, ஓகே, நீங்கள் ஸ்மார்ட் டிவி பார்க்கலான்ட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது அங்கே உண்மையிலே நடக்க ஆரம்பிக்கும் டிவியில். ஸோ இது எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இந்த மாதிரியான டெக்னாலஜி வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட போகிறீங்க, சிக்கனா இல்லை மட்டனா? இந்த சிக்கனும் மட்டனும் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு அனிமலை கொன்று அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இப்போ நம்மளோட பாப்புலேஷன் எகிரிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்தாப்புல சிக்கனோ இல்லை மட்டனோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ த ஆன்சர். அதனால் இப்போ வந்துட்டு ஃபேக்ட்ரியிலே ஃபுட்டு வந்துட்டு இது பண்ண போகிறாங்க. இப்போ ஃபுட்டுங்கிறது 21% மக்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த லேபில் உருவாக்குற ஃபுட்டில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிக்கன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்கனில் வந்து ஒரு செல் எடுத்து மல்டிபிள் கறியை வந்துட்டு அவங்க உருவாக்குவாங்களாமா. சிக்கனில் இருந்து அந்த செல்லு மாதிரியே வச்சு பல கிலோ கணக்கில் வந்துட்டு கறியை உருவாக்குவாங்களாமா. ஸோ இந்த சிக்கன் டிஷ்ஷஸை வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கொடுத்து பார்த்துருக்காங்களாமா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சிக்கன் சாப்பிட்ற ஃபீல்டு எங்களுக்கு கிடைக்குது, வேற எந்த ஒரு ஃபீலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்களாமா. ஸோ இனிமேல் வந்துட்டு லேபில் உருவாக்குற ஃபுட்டு வந்துட்டு நிறைய நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குது. ரொம்ப வியர்டாக இருக்குல்ல, லேப்லேயே இனிமேல் ஃபுட்டு. ஓகேவா?
ஸோ 9th ஒன், இவர் இல்லாமல் டெக்னாலஜி இல்லைங்கிற மாதிரி இலான் மஸ்க் வந்துட்டு எல்லா டெக்னாலஜிக்குள்ளேயும் புகுந்துருவார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நியூராலிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பிரெயின்குள்ளே வைக்கிற ஒரு சிப்பு. இது பிரெயின்குள்ளே சிப்புனா பிரெயின்குள்ளே ஒரு சிப்பு, அதுவுமே ஒரு ஏஐ பேஸ்டு தான். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க போது. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் நடைமுறைக்கு வரல, இன்னும் பல டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்துட்டு ஒரு 5 லேக்கு தாண்டிச்சுன்னா அந்த நியூராலிங்க்கு பற்றினா நான் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, 10th ஒன், எக்ஸோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டனுங்கிற வேர்ட்லேயே உங்களுக்கு நிறைய இது தெரிஞ்சிருக்கும். ஸ்கெலிட்டன்னா நம்ம உள்ளே இருக்கிறது, எக்ஸோனா வெளியில் இருக்கிற ஸ்கெலிட்டன். ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு அயன்மென் சூட்டு, உண்மையான சூட்டு வந்துட்டு கிடச்சா எப்படி இருக்கும், ஆனால் அது கிடைக்கிறதுக்கு பதிலாக இந்த எக்ஸோஸ்கெலிட்டனுங்கிற மாதிரியான இது இருக்குது. இப்போ நான் இமேஜஸில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வந்துட்டு அதில் போய் உக்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் தூக்க முடியாத வெயிட்டை கூட நீங்கள் ஒத்தால தூக்கிக்கலாமா. ஸோ இது பல வேலைக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரோட டெக்னாலஜியை வந்துட்டு பார்க்குறதுக்கு நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. நிறைய பல விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி டக்குன்னு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே பிரிண்ட் பண்ணி